மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அவரை கைவிட்டதால் இந்தியா கூட்டணி ஆதரவு தர வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி கேட்கிறார். இந்தியா கூட்டணிக்கு வர அவர் தயாராகி விட்டார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்து கிடையாது என மத்திய பாஜக அரசு திட்டவட்டமாக பாராளுமன்றத்தில் தெரிவித்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தமிழகம், புதுவை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கிறார். இது தொடர்பாக ராகுல் காந்தியிடம் பேசி புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை பாராளுமன்றத்தில் எழுப்பப்படும். ஏற்கனவே 3வது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்பு விழாவையும் நிதி ஆயோக் கூட்டத்தையும் ரங்கசாமி புறக்கணித்து உள்ளார். பிரதமரை பார்க்கவே அவர் பயப்படுகிறார். இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் ஆதரவை கேட்டுள்ளது மூலம் அவர் கூட்டணி மாற தயாராகிவிட்டார் என்பது தெரிய வருகிறது என கூறினார். ரங்கசாமி இந்தியா கூட்டணிக்கு வந்தால் ஏற்பீர்களா என கேட்ட பொழுது, இது தொடர்பாக கட்சி தலைமையிடம்தான் பேச வேண்டும். எனக்கு தனிப்பட்ட விருப்பம் 1000 இருக்கலாம். அவை 2ஆம் பட்சம்தான். கட்சி தலைமை எடுக்கும் முடிவுதான் முக்கியம் என்று தெரிவித்தார். ஆரம்பிட்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம் என்பது போல முதலமைச்சர் ரங்கசாமிக்கு டெல்லி செல்வதற்கு பயம். முதல்வர் ரங்கசாமி கோரிமேடு எல்லையை தாண்டாததால் மாநில வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட்டை விட நடப்பு ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் 300 கோடி மத்திய அரசின் நிதி குறைக்கப்பட்டுள்ளது. மோடியின் 10 ஆண்டு ஆட்சியில் புதுவை மாநிலம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது எனவும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார்.